ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கோவையில் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் சேர்த்து வாக்களிக்க அனுமதி கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோவையைச் சேர்ந்த மருத்துவர் சுந்தரக்கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க சென்றபோது தனது பெயரும் தனது மனைவியின் பெயரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது தெரியவந்ததாக கூறியுள்ளார். அதே சமயம் அதே முகவரியில் வசிக்கும் தனது மகளின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதாகவும் தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக 15ஆம் தேதி ஆன்லைன் வாயிலாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ள அவர், நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அதுவரை கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒப்புதல் அளித்துள்ளனர். முன்னதாக கோவை தொகுதியில் 1,00,000 வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை குற்றஞ்சாட்டியது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.